அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2025 பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய நாளில் சித்திரை மாதம் பிறக்கிறது. மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னையில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைகிறார். ராகு மற்றும் புதன் சஞ்சரிக்கின்றனர். சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 17ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியான சூரியன் உச்சமாக ராசிக்கு கேந்திரத்தில் நிற்க போகிறார். ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் யோகாதிபதிகளான சனி மற்றும் புதன் கிரகங்கள் விசேஷமான அமைப்பில் பலம் வருகின்றன. இதுவரை ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் இம்மாத இறுதியில் 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். லாபஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய அஷ்டமஸ்தானத்திற்கும் ராகு கேதுக்கள் வரப்போகின்றன. இதனால் உங்களது அனைத்து நிர்வாகத்திலும் முயற்சியிலும் காரியங்களிலும் வெற்றியை சந்திப்பீர்கள். ஒரு புதிய அங்கீகார நிரந்தரத்தை தந்துவிட்டு இந்த மாதம் முடிவடையும். இம்மாதத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நெருக்கடினாலும் அனைத்தையும் தவிடு பொடியாக்குவீர்கள். இந்த மாதம்தான் உங்களுக்கான சுபிட்ச பொற்காலம். இம்மாதம் முழுவதும் செவ்வாய் கிரகம் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க போகிற நிலையால் ஆச்சரியப்படுகின்ற நன்மைகள், வசதி, அந்தஸ்து, உத்தியோக நிர்வாக விஷயங்களில் அதிகரிக்கும். சம்பாத்தியம் உயரும். குடும்ப கிரகங்களை சரி செய்வீர்கள். சேமிப்பு பெருகும். பெரிய மனிதர்களிடம், விஐபிகளிடம் எதிர்பார்த்து கேட்கின்ற கடன் தொகைகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் ஓயும். புதிய பிரச்சனைகள் எதுவும் நெருங்காது. அன்றாடம் சரளமாக பணப்புழக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வாழ்க்கை துணையுடன் எந்த மாதிரியான மனக்கசப்பு, சச்சரவு தொடர்ந்தாலும் விலகும். 3வது வாரத்தில் ஆரோக்கிய வகையில் சின்ன சின்ன கோளாறுகள், மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. வாரிசுகளின் எதிர்கால உயர்வுக்கான நடவடிக்கைகளில் வெற்றி ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் அனுகூல மாற்றங்கள் ஏற்படும். தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்களில் லாப உயர்வு ஏற்படும். வாரிசுகளின் திருமண சுப கடமைகள் நிறைவேறும். சுவாதி நட்சத்திர இளம் இருப்பாளர்களுக்கும் திடீர் திருமணம் கைகூடும். அயலூர், அயல் தேச தொழில், உத்தியோக முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு 2வது வாரம் முழுவதும் அதிர்ஷ்டம் உண்டு. மீன சனியின் 10வது பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசி பார்க்கின்றார். தனுசு குருவின் சொந்த ஆட்சி வீடாகும். தாய்க்கு உடல் நலிவை தரும். கால்களில் அடிபடும். வீட்டில் யாருக்காவது வாகன விபத்து ஏற்பட்டு வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி செலவு செய்ய நேரும். புத்திரர்களால் அவமானம் உண்டாகும். இளைய சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகும். மகன் மகள் நடவடிக்கை செயல்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இவர்களிடம் பொறுமையாக பேசி உங்கள் கருத்தை புரிய வைத்து அவர்கள் தவறை திருத்திக் கொள்ள செய்யுங்கள். இளைய சகோதர சகோதரிகளுக்கு முறையாக சொத்தை பிரித்து கொடுங்கள். பெற்ற தாய் தந்தையை இதுவரை கவனிக்காமல் இருந்தால் இனியாவது அவர்களை அன்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுங்கள். மனைவியை மதிக்காமல் பிரிந்து வாழ்பவர்களுக்கு அவர்களை திரும்ப அழைத்து வந்து சேர்த்து வாழ்ந்து குடும்பத்தை ஒழுங்காக பார்த்து கொள்ளுங்கள். சனி பகவான் தனது 6ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமான சிம்ம ராசியை பார்க்கின்றார். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் ஆவார். இதனால் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் அடையும் லாபத்தை விரைய செலவு செய்ய வைத்துவிடும். தந்தை மகன் சகோதர சகோதரிகளுக்கு சில சிரமங்களை தந்து உங்கள் பணம் சொத்துக்களை கொண்டு நீங்கள் உதவி செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை அமையும். தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடு தந்து பிரிப்பார். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளையும் வில்லங்கம் வியாஜியங்களை தருவார். அந்த சொத்துக்கள் மூலம் விருந்து வருமானம் இராது. முன்னோர் தேடிய பூர்வீக சொத்துக்களில் சகோதரர்களால் பிரச்சனைகள் சந்திக்க நேரும். கவனமாக இருங்கள். உங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகுவின் சேர்க்கை சனிக்கு ஏற்படுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம். அஷ்டம ராசியில் குருவும் சப்தமத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் மனதில் தவறான எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும் கூடா நட்பும் ஏற்படும். அமைதி நிறைந்த உங்கள் வாழ்க்கையை இவை பாதிக்கும். துலாம் ராசி உணர்ச்சிகளை தூண்டும். சுக்கிரனின் வீடாகும்.
பிறருடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் கருத்து வேற்றுமையும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. பிறரை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். நண்பர்களுக்கு உதவி செய்ய ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. திருமண முயற்சிகளில் வரன் அமைவது தாமதப்படும். உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் இணைவதால் அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம். மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சக ஊழியர்களிடம் நிர்வாகத்தினரை பற்றி தவறாக பேச வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணிகள் உண்டு, உங்கள் வேலையுண்டு என்று இதர விஷயங்களில் இருந்து ஒதுங்கி இருங்கள். தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் சிக்காமல் இருக்க உதவும். அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசியினர் நீங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். தவறுகள் நேரிட வாய்ப்புள்ளது. தொழிலை பற்றி பார்க்கலாம். சந்தை நிலவரத்திற்கேற்ப உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. கிரக நிலைகளின்படி நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடும். சக கூட்டாளிகளினாலும் சிரமங்கள் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை திடீரென்று உயர்வதால் உற்பத்தியை குறைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் கவனம் தேவை. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களினாலும் தொல்லைகள் ஏற்படும். நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். வெளிமாநில பயணங்களினால் எதிர்பார்த்த அளவிற்கு ஆர்டர்கள் கிடைப்பது கடினமே. கலைத்துறையை பற்றி பார்க்கலாம். பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. வருமானம் நீடிக்கும், ஆயினும் பற்றாக்குறையும் சற்று கடினமாகவே இருக்கும் என கிரக நிலைகள் உணர்த்துகின்றன. கூடிய வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். திரைப்பட துறையினருக்கு முயற்சிகள் வெற்றி பெறுவது சற்று கடினம்தான். ஆடம்பர செலவினங்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். சற்று தாராளமாகவே செலவு செய்து பழகிவிட்டீர்கள். எச்சரிக்கையாக இல்லாவிடில் கடன் என்னும் விபரீத பொறியில் சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுவீர்கள். ஆபத்தான தருணங்களை நமக்கு எடுத்துக்காட்டி நம்மை பாதுகாப்பதில் ஜோதிடத்திற்கு இணையான கலை வேறு கிடையாது. அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கட்சியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்கள் செல்வாக்கிற்கு பங்கம் ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றது. இருப்பினும் பேச்சிலும் போட்டிகளிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும். தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும். மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. பாடங்களில் மனதை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண நெருக்கடி கவலையை தரும். பிற மாணவர்களின் பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. விவசாயத்துறையை பற்றி பார்க்கலாம். வயல் பணிகள் அதிகமாக இருக்கக்கூடும். விளைச்சல் திருப்தி தரும். சந்தையில் உங்கள் விளை பொருட்களுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது சற்று கடினம். லாபமும் குறையும். எனினும் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிராது. பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். கால்நடைகள் பராமரிப்பதில் பணம் விரயமாகும். பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுவதால் குழந்தைகளின் பராமரிப்பில் கவனமாக இருத்தல் அவசியம். எந்த பாடங்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை புரியும்படியாக விளக்கி சொல்ல வேண்டியது அவசியம். எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை குறை சொல்ல வேண்டாம். பொறுமை மிகவும் அவசியம். குடும்ப நிர்வாகத்திலும் கவனமும் நிதானமும் வேண்டும். நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடப்பது நல்லது. அனுகூல நட்சத்திரங்கள் அனுஷம், மூலம், திருவோணம், அவிட்டம், ரேவதி, அஸ்வினி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், பூரம், உத்திரம், அஸ்தம். அதிர்ஷ்ட நாட்கள். ஆங்கில தேதி ஏப்ரல் 14, 15, 18, 20, 22, 23, 25, 28, 30. மே 1, 3, 5, 7, 9, 11, 13, 14. பரிகாரம். இம்மாதம் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ சூரிய கிரகத்திற்கு பரிகாரம் செய்த பின் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாட்டை தொடரவும்.